Welcome all of you to my video. This video we are going to see chapter 6 trigonometry example 6.26. A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying on the ground at 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. So பாருங்க ஒரு பிளேயர் எங்கிறது பார்க்குறாருன்னா ஒரு டாப் ஆஃப் டவர், ஒரு டவர்னுடைய உச்சியிலேருந்து டாப்லேருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பாலை வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து அவர் பார்க்குறாரு. இது வந்து அந்த டவர் ஹைட்டு 20 மீட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹைட்டாக 20 மீட்டர் இருக்குது. டிப்ரெஷன் ஆஃப் ஆங்கிள் இருக்குன்னா 60 டிகிரி இருக்குது. ஸோ டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் வந்து என்ன இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும். ஸோ இங்கே ஆங்கிள், அதாவது அவர் பார்க்க டிஸ்டன்ஸ், அவர் நேராக ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ஆங்கிள் 0, அதுலேருந்து கீழே இந்த பாலை பார்க்குறாரு. ஸோ அப்போது ஆங்கிள் என்ன வரணும், எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 60 டிகிரி வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவர் பார்க்கும்போது இந்த ஆங்கிளில் இங்கேருந்து இப்படி போகும். ஸோ இது பேர் தான் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அதனால் இது நம்ம என்ன சொல்கிறாலும் கீழோட்டு பார்க்கிறதுனால ஆங்கிள் இந்த இடத்துல போடும். ஸோ ஆங்கிள் 60 டிகிரி. தென் வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் இருந்தாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் ஆன் த பால். இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இல்லையா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த டவர்னு சொல்லி தெரியும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னு தெரியும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அவனே புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் ஒரு மேலேருந்து கீழே பார்க்கணும். அப்போ நீங்கள் மேலேட்டு பாருங்கள், ஒரு பில்டிங் ஹைட்லேருந்தோ இல்லை உங்கள் வீட்டு ரூஃப்லேருந்தோ பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை கீழே தாழ்த்தணும். ஸோ அதனால் இது நம்ம என்ன சொல்லுவோம், டிப்ரெஷன். அப்புறம் தலையை கீழே தாழ்த்தும் போது நம்ம டிப்ரெஷன் சொல்லுவோம். அப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே போகிறதுக்கு ஒரு ஆங்கிள் உண்டு. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதான் டிப்ரெஷன் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் கீழே பார்க்குறீங்கன்னா அது ஒரு ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷனும் ஈக்குவல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும், இந்த இடத்துல டீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்பது நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் உள்ளதான் நம்மளுக்கு வந்து இது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் ஆங்கிளும் இந்த இடத்துலையும் வரும். ஸோ அப்போ இங்கே அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் 60 டிகிரி ஆயிரும். அப்போ இந்த ஆங்கிள் அப்போ இங்கேருந்து அது மேலே பார்த்தாலும் என்னவாக தான் இருக்கும், 60 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதை ஒன்றத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணிக்கிறேன் ABC அப்படி சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். தென் கிவன் பாருங்கள், ஏசி என்பது ஹைட் ஆஃப் த டவர், டேரக்ட் ஹைட்ஸ்னு போட்டுக்கிறேன், ஹைட் ஆஃப் த டவரை 20 மீட்டர். அண்ட் பிசி என்பது தெரியாத வேல்யூ, ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக கொடுத்துருந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டின்னு போட்டிங்கன்னா டிஏபி கொடுத்துருக்காங்க. டிஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி இந்த இடத்துல என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிளும் இங்கேயும் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபைன் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா tan θ யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணுவேன். ஏன்னா ஹைப்பர்நியூஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஹைப்பர்நியூஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காத போது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ரேஷியோ வந்து tan θவாக தான் இருக்கும். tan θக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இது உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஏசி, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய, இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட். ஸோ ஏசி பை இந்த பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20 பை கீழேன்னா எக்ஸு. ஸோ இப்போ ஆங்கிள் என்னது உங்களுக்கு, இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வச்சு போடுறோம், இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் போடுறோம். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வந்து இதை ட்ரையாங்கிளாக எடுக்கலை, இது தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை எடுத்துருக்கும் போது அதுக்காக நம்ம இதை அப்ளை பண்ணோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஈக்குவல்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆங்கிள் என்ன, நம்ம இங்கே எடுத்து பார்க்கக்கூடிய கீழே பார்க்கக்கூடிய ஆங்கிள் என்னோ அதே இங்கே இருக்க ஆங்கிள்னால இதில் நம்மளுக்கு 60 டிகிரி கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் ஆங்கிள்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டோம்னா tan 60 டிகிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ tan 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 20 பை எக்ஸு. tan 60 அது உங்களுக்கு tan 60 வந்து உங்களுக்கு √3. ஸோ √3 பை இஸ் ஈக்குவல் டு 20 பை எக்ஸு. இப்போ எக்ஸ் இந்த சைடு கூட்டாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சைடு கீழே. ஸோ அப்போ 20 பை √3 ஆகும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா √3 பை √3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 √3 பை 3ன்னு சொல்லிட்டு வரும். √3 × √3 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × 1.732 பை 3ன்னு போட்டுக்கலாம். இது இப்போ சால்வ் பண்ணலாம். 20 × 1.732. ஸோ 20 and 1.732. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணது எவ்வளோ வருதுன்னா 4 6 தென் 14 வரும். ஸோ 1 பாயிண்ட் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ பாயிண்ட் இங்கே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 0 கூட போடணும். ஸோ 3 ஒரு 0 வரதுனால 34.64 வரணும் பை 3ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்னா 34.64 டிவைடட் பை 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.54 சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா லாஸ்ட்டில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த பால், த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் இஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11.54 மீட்டர் அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.